தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வப்பிரந்தகை இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் விஜய், எப்படி பார்க்கலாம் சார்? இது தேவையில்லாத ஒரு முதலமைச்சரை இழுத்திருக்காங்க. இதெல்லாம் தவிர்க்கப்படணும். என்னுடைய பார்வை என்னன்னா, ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க. நீதியரசர் அருணா ஜெகதீசனுடைய தலைமையில ஒரு ஆணையம் இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. எப்படி கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் விளக்கமளித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை தற்போது பார்த்து வருகிறோம். பல்வேறு விஷயங்களை இதில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். விஜயை நோக்கி எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். அதையும் பார்க்க முடிகிறது. சம்பவம் நடந்த பிறகு கரூரில் விஜய் இருந்திருக்க வேண்டும், ஏன் அவர் புறப்பட்டு நீலாங்கரை வீட்டிற்கு வந்தார் அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது. அதற்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அங்கிருந்து புறப்பட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் 4-5 மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. கரூரில் மட்டும் ஏன் நடந்தது என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். தன்னை செல்வப்பிரந்தகை, நீங்க தொடர்ந்து பேசலாம். சாரிங்க, இது கட் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இல்ல, நான் கேட்கிறேன், இந்த நடந்தது தாவேகாவுடைய மாநாட்டுல ஒரு துயர சம்பவம். இன்னும் அதுல இருந்து யாருமே மீண்டு வர முடியாம ரொம்ப வேதனையில இருக்காங்க, துன்பத்தில் துயரத்தில் இருக்காங்க. நான் இப்ப கரூர்ல தான் இருக்கேன். கரூர்ல தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து 3 நாளா கரூர்ல இருக்கேன். ஆனா என்ன வேதனைன்னா, இந்த சம்பவம் ஏற்பட்ட உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமை செயலகம் சென்று அதிகாரிகளை அழைத்து கட்டளையிட்டு ஆணை பிறப்பித்து நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையமும் உடனே விசாரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். உடனே அவர்களுக்கு நிவாரணங்கள், அவர்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை அனைத்தையும் அறிவித்துவிட்டு இரவோடு இரவாக கரூர் சென்று அந்த தாவேகா தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவமனையில் இருப்பவர்களை பார்த்துவிட்டு தமிழக வெற்றி கழக தோழர்களை எல்லாம் கட்டி அரவணைத்து நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்று பார்த்து விட்டுட்டு எல்லா இறந்து போன தோழர்களுக்கும் மலர் அஞ்சலி செலுத்தி விட்டு காலையில புறப்பட்டு சென்னைக்கு வருகிறார். அவருக்கு இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. தாவேகாவுடைய தோழர்கள் எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, அதிகாரிகள் அனுப்புறேன், அமைச்சர்கள் அனுப்புறேன்னு வீட்டுல உட்காந்து இல்ல. இப்படி இரவோடு இரவாக உங்களுக்கு அவரோட உடல்நிலை தெரியும். அவர் இப்பதான் மருத்துவமனையில சிகிச்சையில இருந்தா வந்திருக்காரு. எதையும் பொருட்படுத்தாம ஒரு தியாக மனப்பான்மையோடு தியாக உள்ளத்தோடு கரூருக்கு சென்று இந்த பணியை மேற்கொள்ளுகிறார் என்றால் அவரை நாம பாராட்ட வேணாம். இது மாதிரிலாம் பழிச்சொல்களை சொல்லாமல் இருப்பது நன்று. ஏன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க, காவல்துறை ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. மின்சாரம் கட் பண்ணிட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பொறியாளரை வச்சு அதற்கு பத்திரிகையாளர் சந்திப்ப என்ன நடந்ததுன்னு வெளிப்படைத்தன்மையோடு பேசினாங்க. காவல்துறையில குறையினாங்க. காவல்துறை தலைவர் அவர் காலையில 2 மணிக்கு, நான் 12 மணிக்கு பேசுறதா காலையில சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்தது 7:40. கூட்டம் நிறைய கூடி போச்சு. அன்னைக்கு சனிக்கிழமை எல்லோரும் வேலைக்கு சென்று தன்னுடைய வார பணத்தை வாங்கிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. குடிக்க தண்ணி கிடையாது. இறந்து போனவங்க 39 பேரும் மருத்துவமனைக்கு இறக்கல. ஆன் த ஸ்பாட் அந்த கூட்டத்திலேயே இறந்திருக்காங்க. 2 பேர் தான் மருத்துவமனையில் இறந்திருக்காங்க. எவ்வளவு வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதுல போயிட்டு அவரை குறை சொல்வதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி திரு செல்வப்பிரந்தகை, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர்.